இந்தி கற்காவிட்டால் இந்தியாவில் இருக்காதீங்க, வெளியே போயிருங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மேய்த்து மாடு மேய்த்து வந்த காட்டு மிராண்டி கூட்டம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை கண்டுபிடித்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களான நம்மை பார்த்து இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு இந்த பார்ப்பன கூட்டம் வந்து சொல்லுது. 3 வயசுல இருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைக்கு கிளுகிழுப்பு செய்யறது எப்படி, கப்பல் செய்யறது எப்படி, தொப்பி செய்யறது எப்படி, இதெல்லாம் செஞ்சு அதை பெற்றோர்கள் மத்தியில் விற்பனைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். செய்யற வேலையை விட்டு எதுக்குங்க செனையாட்டு மயிரை பிடிக்கணும்? இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறோம். இந்த யுகத்துல 3 வயசுல ஒரு குழந்தை என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கணும்ன்றான். பண்டைய கால குருகுல முறைப்படி சக மாணவர்களே மற்ற மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப ஆசிரியருக்கு என்ன வேலை? ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இப்ப 5ஆவதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறான்னு வைங்களேன். ஃபெயில் ஆன உடனே அவனை தரம் பிரிப்பார்கள். அவன் வந்து அதுக்கு பிறகு இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த துறைகளுக்கோ அந்த 3 துறைகளையும் அவங்க தேர்வு செய்ய முடியாது. உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டோம் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. அவர் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்குதா? ஒரு மானம் சூடு சொரண ஒரு தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுதுன்னா அவன் வந்து இதை கேட்பான். ஒரு ஜந்து இருக்குது தமிழ்நாட்டுல, அண்ணாமலைன்னு ஒரு ஜந்து. அந்த ஜந்து வந்து சொல்லுது, நான் உன்னை இப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா? மோடி 25 வயது பெண்ணை மான்சி சோனி அப்படின்ற பெண்ணை உளவு பார்க்கிறாரு. தன்னை தவிர அந்த பெண் வேறு யாரிடமாவது பேசுகிறாரா? ஹோட்டலில் ரூம் போட்டால் யாராவது அவரோடு தங்குகிறார்களா? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற அவருடைய தாயாரை அவர் தனியாகத்தான் போய் சந்தித்தாரா இல்லையா? இதை போஸ்டர் அடிச்சு ஒட்டலாமா? கேடி ராகவன்லாம் தமிழ்நாடு அளவுல தான், இந்திய அளவுல இது மாதிரி நிறைய ஜாம்பவான்கள் வந்து இருக்கிறாங்க. விஜயலட்சுமி கொடுத்த புகாரை விசாரிக்க கூடாது என்று பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்திருக்கிறாரு. அது போக 6-7 முறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். கருக்கலைப்பு வந்து செய்திருக்கிறார். விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கட்டாயப்படுத்தி இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே மானம் சூடு சொரண ஏதாவது இருக்கிறவனா இருந்தா எவனாவது மறுநாள் வந்து வெளியே வருவானா வீட்டை விட்டு? நாண்டுகிட்டு தூக்கு போட்டு சாவான். ஆனா சீமானுக்கு இவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. செருப்பால அந்த நாயை அடித்து விரட்ட வேண்டுமா வேண்டாமா? பெரியார் சிலைய ஒட்டை போன இடுமானங்கார்த்தி பேசுறான். நீ தைரியம் இருந்தா வந்து தொட்டுப்பார், பெரியார் சிலைய தொட்டுப்பார். அன்பிற்கினிய தோழர்களே, இந்தியாவே இந்து ராஷ்டிரம் ஆனாலும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த திராவிட கருஞ்சட்டை படை என்பது முன்னணி படையாக நின்று அந்த இந்து ராஷ்டிரத்தை பார்ப்பன ராஷ்டிரத்தை ஒழித்து கட்டும் அப்படின்றதற்கு சாட்சியாக நம்பிக்கை அளிக்கும் விதமாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் மனோஜ் அவர்களே, தோழர் மில்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் ராம இளங்கோவன் அவர்களே, எனக்கு பின்னர் பேச இருக்கின்ற தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்களே, தோழர் மைனர் அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தலைவர் குளத்தூர் மணி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள பார்வையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1953 குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. ராஜாஜி, பார்ப்பன ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வர்றாரு. பாதி நேரம் படிக்கணும், மீதி நேரம் அப்பந்தொழில செய்யணும். துவைக்கிறவன் புள்ள துவைக்க செய்யணும், வெளுக்கிறவன் புள்ள வெளுக்க செய்யணும், சிறைக்கிறவன் புள்ள சிறைக்க போகணும், செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தைக்கணும், உழவு செய்யறவன் புள்ள போய் ஏர் ஓட்டணும். இப்படி ஒரு குலக்கல்வியை ராஜாஜி கொண்டு வருகிறார். அப்படி இந்த குலக்கல்வி திட்டம் திணிக்கப்படும் பொழுது அதற்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள், திராவிடர் கழகம், இந்த திராவிட இயக்கம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்துறாங்க. அப்படி போராட்டத்தை நடத்தும் பொழுது ராஜாஜி சொல்கிறார், பார்ப்பன ராஜாஜி என்ன சொல்றாருன்னா, இது தேவர் அசுரர் யுத்தம் அப்படின்றாரு. தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, ஆமாம் இது ஆரிய திராவிட போர் அப்படின்னு தந்தை பெரியார் அறிவித்தார். அந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னுடைய இனத்துக்கு உயிர் விடும் வரை இந்த இனம் 2 பிரச்சனைக்காக போராடும். ஒன்று இந்த குலக்கல்வியை ஒழிப்பது, இன்னொன்று 100%த்தில் 100% வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அடைவது. இதற்காக உயிரை விடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் சாகிறது கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்போ ஒரு உதாரணத்தை தந்தை பெரியார் அவர்கள் வந்து
சொல்றாரு. இப்ப நாங்க 197 பேர் இருக்கிறோம், பாப்பானான நீ வந்து 103 பேர் இருக்கிற. நாங்க 1000 பேர் இந்த போராட்டத்தில் சாவதற்கு துணிந்து போராட வருகிறோம். நாங்க 1000 பேருமே செத்து போயிட்டா கூட அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது பாதி நேரம் படிக்கணும், மீதி நேரம் அப்பந்தொழில செய்யணும் அப்படின்னு ராஜாஜி சொன்னதற்கு எதிராக தந்தை பெரியார் பேசுறாரு. 1000 பேர் செத்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்க இனம் பெரிய இனம். இந்த 1000 பேரினுடைய மரணம் என்பது எங்க மயிரில சிக்கெடுக்கிறதுக்கு சமண்டா அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்றாரு, 1000 பேர் நாங்க போனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த 1000த்துல பாதி 500 ஆளு போயிட்டானா உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த வேட்டியை மடிக்கிறது முறுக்கிறது இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்களா அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்தில் முழங்கினார். இன்றைக்கு ஒரு நவீன குலக்கல்வியை தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் இந்த பார்ப்பன பாஜக இந்த பனியா அரசு கொண்டு வந்து நம் மீது திணிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் பாஜக அல்லாத மாநிலங்களில் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரகடனத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மாபெரும் அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப இதுல விஷயம் என்னன்னு பாருங்களேன். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பாஜக அமைச்சர் சஞ்சய் நிஷாந்த் அவர் சொல்றாரு, இந்தி கற்காவிட்டால் இந்தியாவில் இருக்காதீங்க, வெளியே போயிருங்க. இந்தி படிக்காதவனுக்கு இந்தியாவில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க இத? கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மேய்த்து மாடு மேய்த்து வந்த காட்டு மிராண்டி கூட்டம் இந்த நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை கண்டுபிடித்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களான நம்மை பார்த்து இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு இந்த பார்ப்பன கூட்டம் வந்து சொல்லுது. நம்ம திரும்பி என்ன சொல்லணும்னா, நீ வந்த வழிய கைபர் போலன் கணவாய் வழியே ஆக்கிரமிப்பாளனே நீ வெளியேறு, இந்தியாவில் உனக்கு என்ன வேலை? எல்லாத்திலையும் ஜிஎஸ்டியில மோசடி, பேரிடர் மேலாண்மை வந்தால் வெள்ளம் வந்தா பணம் தர மாட்டேன், எதுவுமே தரமாட்டேன். நாங்கள் இந்தியர்களாக உணர்ந்து கொண்டு இந்த நாட்டில் நாங்க பங்கெடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நாங்க 2150 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்வோம், மேலும் 5000 கோடி மொத்த ஒதுக்கீடு இருக்கிறது. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இதை வந்து ஏற்றுக்கணும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெறுமனே நம்ம இதை வெறும் மொழி பிரச்சனையாக மட்டும் பார்க்க கூடாது. உண்மையில் இது இந்தி திணிப்பல்ல, தேசிய கல்வி கொள்கை என்கின்ற பெயரில் ஒட்டுமொத்த இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் மக்களை கல்வியிலிருந்து அகற்றுவதற்காக, தமிழர்களை மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவரையும் கல்வியில் இருந்து அகற்ற வேண்டும். எப்படி காலம் காலமாக மூளை உழைப்புக்கு பார்ப்பனர்கள், உடல் உழைப்புக்கு சூத்திரர்கள் அப்படின்னு 2000 ஆண்டுகளாக இந்த பார்ப்பன கும்பல் ஒரு சதி செய்து வைத்திருந்தார்களோ அந்த நிலைக்கு மீண்டும் போகணும். இப்ப ஒரு மாற்றம், முதலாளித்துவ வளர்ச்சி, அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்கள் நடத்திய போராட்டம், இதனுடைய விளைவாக கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரம்பரை தொழில்கள் மாறி புது புது வேலைகளில் அரசு ஊழியர்களாக பல்வேறு துறைகள்ல அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை ஒழித்து கட்டி ஒரு இந்து ராஷ்டிரத்தை, ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தோட தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கையில 3 மொழி கொள்கை அப்படின்றத மட்டும்தான் பார்க்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்றத சுருக்கமா சில தரவுகள் நீங்க இதை அவசியம் கேட்கணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க உறவினர்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும். தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1வது 2வது இது வரைக்கும் 5 மொத்தம். இப்போ நம்ம என்ன கல்வி திட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா 10 கூட்டல் 2 10வது, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் காலேஜ் அப்படின்றதுல இருக்கிறோம். இப்போ என்னன்னா இதை ஸ்கீம் பண்றாங்க, வரிசைப்படுத்துறாங்க, இதை உடைக்கிறாங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 1வது 2வது இது வரைக்கும் 5,
அதுக்கு பிறகு 3, 4, 5 அது ஒரு பிரிவு. அடுத்து 6வது 7வது 8வது அது ஒரு பிரிவு. இறுதியா 9வது 10வது 11வது 12வது இது ஒரு பிரிவு. இப்ப இந்த பிரிவுகள் எதற்காக பிரிக்கப்பட்டு இருக்கிறது? இப்ப 3வதுல 5வதுல 8வதுல பொது தேர்வு அப்படின்னாங்க. கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. எதிர்ப்பு வந்த உடனே ஒன்றிய அரசு பின்வாங்கியது. பின்வாங்கின மாதிரி பின்வாங்கிட்டு இன்றைக்கு 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அப்படின்னு இருக்குல்ல, அதை ஒழித்து கட்டி இருக்கிறார்கள். 5வதுக்கும் 8வதுக்கும் கட்டாயம் பாஸ் பண்ணும். இப்ப இதன் மூலமா என்ன ஆகுனா இடைநிற்றல் அதிகமாகும், கல்வியிலிருந்து மாணவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். இதுல நடக்க போகுது. அப்ப இதை எங்க இருந்து தொடங்குறாங்கன்னு பாருங்களேன். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1வது 2வது இந்த 5 வகுப்புகள் இருக்குது இல்ல, இந்த 3 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இந்த வகுப்பு. இதுல என்ன சொல்றானுங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. குடும்பத்தின் பாரம்பரிய பண்புகளை தங்கள் முன்னோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதில்லை. அந்த பாரம்பரிய பண்புகளை கற்றுக் கொடுக்கும் வகையில் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு இந்த கல்விக் கொள்கை சொல்லுது. 1. அடுத்து குழந்தைகளுக்கு கைவினை பயிற்சியை உருவாக்கணும். இது இப்ப என்ன மாதிரி குழந்தைகளுக்கு 3 வயசுல இருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைக்கு கிளுகிழுப்பு செய்யறது எப்படி, கப்பல் செய்யறது எப்படி, தொப்பி செய்யறது எப்படி, இதெல்லாம் செஞ்சு அதை பெற்றோர்கள் மத்தியில் விற்பனைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். என்ன செய்யற வேலையை விட்டு எதுக்குங்க செனையாட்டு மயிரை பிடுக்கணும்? ஸ்கூலுக்கு போய் நீ ஆலச்சா சொல்லிக் கொடு, மற்றதை சொல்லிக் கொடு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு இந்த கைவினை பயிற்சி 3 வயசு குழந்தைக்கு நீங்க மறந்துடக்கூடாது. இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 2000 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கைநாட்டு பரம்பரையாக அடிமையாக ஆடாக மாடாக எப்படி அடிமையா இருந்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த நவீன இந்த யுகத்தில் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறோம். இந்த யுகத்துல 3 வயசுல ஒரு குழந்தை என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கணும்ன்றான். ஆசிரியர்கள் அதுக்கு நியமனம் செய்யணும்ல, அதுக்கு ஆசிரியர்கள் எப்படி நியமனம் செய்யணும்? அந்த பையனுக்கு எந்த மாதிரி தொழிற்பயிற்சி கொடுக்கலாம், அந்த பையனுக்கு என்ன மாதிரி கைவினை பயிற்சி கொடுக்கலாம், இல்ல அவனுக்கு என்ன மாதிரி தொழில் செய்ய இயலும் அப்படின்றத கண்டறிவதற்கு ஏதுவாக ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப ஆசிரியரோட வேலை என்ன அப்படின்னா யாரை மாடு மேய்க்க வைக்கணும், யாரை ஆடு மேய்க்க வைக்கணும், யாரை தச்சு வேலை செய்ய வைக்கணும். இப்ப இதுதான் இந்த நவீன குலக்கல்வி திட்டம் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கான காரணம். அதுவா இப்ப ஸ்கூல்ல ஆசிரியர்களை போடணும், மாணவர்களை முறையா பயிற்றுவிக்கணும். இதுதான் ஒரு பள்ளி அப்படின்னா நடக்கிற விஷயம். ஆனா இங்க என்ன தெரியுங்களா, ஆசிரியரை விட பண்டைய கால குருகுல முறைப்படி சக மாணவர்களே மற்ற மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப ஆசிரியருக்கு என்ன வேலை? ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இது போக 6, 7, 8 இந்த 3 வகுப்புலையும் மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப 5வதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிறான்னு வைங்களேன். ஃபெயில் ஆன உடனே அவனை தரம் பிரிப்பார்கள். அவனை தரம் பிரித்து அவன் அதுக்கு பிறகு பொறியியலுக்கோ இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த துறைகளுக்கோ அந்த 3 துறைகளையும் அவங்க தேர்வு செய்ய முடியாது. 6வதில் இருந்தே தரம் பிரிச்சிருவானுங்க. இவெல்லாம் இந்த வேலைக்கு தான் லாய்க்கு. 6வதுல இருந்து 8வது வரைக்கும் பயிற்சி கொடுக்கணுமா? எதுக்கு? மர வேலை செய்யறதுக்கு, மின்துறை வேலை செய்யறதுக்கு, தோட்டக்கலை சார்ந்த வேலையை செய்வதற்கு, மண்பாண்ட வேலையை செய்வதற்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் 6வதுல இருந்து 8வது வரைக்கும் கொடுப்பானா. இது யாருக்கு இருக்கும் இந்த ட்ரைனிங் அப்படின்னா இது 8வது வரைக்கும். அடுத்து 9, 10, 11, 12. இப்போ 9வதுலேயே நம்ம அடுத்து என்னவாக போறோம் அப்படின்றத மாணவர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. இப்ப 10th முடிச்சு 11th 12th என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்றதுலயே மாணவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. சரி, 12th முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கலாமா, டாக்டர் படிக்கலாமா, இல்ல என்னென்ன பிரிவுகள் இருக்குது, என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு அதை தேர்வு செய்வதில். ஏன்னா நம்மளாம் முதல் தலைமுறையா படிக்க வந்திருக்கிறோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்ப நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன வேண்டியதான் எனக்கு தெரியும். சோசியாலஜி இருக்குது, ஆர்கியாலஜி இருக்குது,
இந்த மாதிரி நிறைய படிப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம பல்கலைக்கழகத்துக்கு போன வேண்டி தான் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப ஒன்பதாவதிலேயே மாணவர்களை தரம் பிரிக்கிறார்கள். இப்போ இந்த தரம் பிரிக்கிறது மூலமா யாரெல்லாம் டாக்டர் ஆகணும்? இப்போ ஏற்கனவே வந்து அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பன குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே அவர்கள் என்னவாக வேண்டும் என்று எழுதப்படுகிறார்கள். அவர்களுடைய தலையெழுத்து இவன் நீதிபதி, இவன் டாக்டரு, இவன் வந்து இன்ஜினியரு, இப்படி இவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அதை நேரடியாக செயல்படுத்துகின்ற ஒரு கல்விக் கொள்கை தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கையை ஒழித்தாக வேண்டும். இந்த கல்விக் கொள்கையை தான் ஏற்றுக்க முடியாது. உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டோம் அப்படின்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. அவர் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்குதா? ஒரு மானம் சூடு சொரணை ஒரு தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுதுன்னா அவன் வந்து இதை கேட்பான். என்னடா நாங்க கஷ்டப்பட்டு வரி கட்டுறோம், எங்களுக்கு மட்டும் பணத்தை திருப்பி தர மாட்டா, பிளாக்மெயில் பண்ற அப்படின்னு கேட்பாங்க யாரா இருந்தாலும். ஆனா ஒரு ஜந்து இருக்குது தமிழ்நாட்டில், அண்ணாமலைன்னு ஒரு ஜந்து. அந்த ஜந்து வந்து சொல்லுது, நான் உன்னை இப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படி போஸ்டர் அடிக்கட்டுமா அப்படின்னு வெக்கமே இல்லாம தமிழர்களை காட்டி கொடுத்தே பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜந்து. அந்த ஜந்து வந்து இப்படி பேசுது. இப்ப நீ இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்றீங்களே, உங்களுடைய யோகிதை என்ன? மோடி 25 வயது பெண்ணை மான்சி சோனி அப்படின்ற பெண்ணை உளவு பார்க்கிறாரு. தன்னை தவிர அந்த பெண் வேறு யாரிடமாவது பேசுகிறாரா? ஹோட்டலில் ரூம் போட்டால் யாராவது அவரோடு தங்குகிறார்களா? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற அவருடைய தாயாரை அவர் தனியாகத்தான் போய் சந்தித்தாரா இல்லையா? இதெல்லாம் எப்படி செய்யறாங்க? தீவிரவாத தடுப்பு பிரிவு, குஜராத்தினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு இந்த வேலையை செய்யுது. போலீஸ்ல எஸ்பி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அமித்ஷாவும் எஸ்பியும் பேசியிருக்கிற 267 உரையாடல்கள் ஆடியோ ரெக்கார்டு வந்து சிபிஐ கிட்ட இருக்குது. இதை போஸ்டர் அடிச்சு ஒட்டலாமா? இதை போஸ்டர் அடிச்சு உங்க காமாலய சுவற்றுகளில் ஒட்டலாமா? இன்னும் உங்களோட யோகிதை எவ்வளவு இருக்குது? கேடி ராகவன்லாம் தமிழ்நாடு அளவில் தான், இந்திய அளவில் இது மாதிரி நிறைய ஜாம்பவான்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த ஜாம்பவான்களினுடைய யோகிதையை போஸ்டர் அடிச்சு கமலாலயத்தில் வந்து ஒட்டினா இவங்க வந்து ஏத்துக்குவாங்களா? இல்ல கமலாலயம் தாங்குமா? அதோட தர்மேந்திர பிரதான் வந்து நிக்கலங்க. தர்மேந்திர பிரதான் மீண்டும் நீங்க அரசியல் செய்றீங்க அப்படின்றாரு. இதுல என்ன அரசியல் செய்யறாரு தமிழ்நாடு முதலமைச்சர்? தமிழ்நாட்டினுடைய குரலாக, திராவிட இயக்கத்தின் குரலாக தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்கிறது? அப்ப இவ்வளவு மோசமாக நம்மை ஒரு பழைய காலத்திற்கு, கையில் இருந்த செருப்பு காலுக்கு போய் இருக்கிறது, இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு போய் இருக்கிறது, கை நாட்டு பரம்பரைகள் இன்று கையெழுத்து பரம்பரை ஆகியிருக்கிறோம். நம்முடைய பேருக்கு பின்னால் BA MA BE MBBS இந்த மாதிரியான பட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் பிடுங்கிடணும். இதை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நம்மளை எல்லாரையும் பழைய மாதிரி நடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும். அதுதான் இந்த திருட்டு பார்ப்பன கும்பலினுடைய, இந்த RSS பாஜக கும்பலினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அந்த செயல் திட்டத்துக்கு யார் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் அப்படின்னா தந்தை பெரியார். எங்க போனாலும் தந்தை பெரியார் வந்து நிற்கிறாரு. இந்தியா பெரியார் வருவார், தேசிய கல்விக் கொள்கையா பெரியார் வருவார், எல்லா இடத்துலையும் பெரியார் வந்து ஒரு மாபெரும் தடை அரணாக தமிழ்நாட்டை காவல் காக்கின்ற ஒரு எல்லை சாமியாக தந்தை பெரியார் நிற்கிறாரு. அப்ப இதை உடை தெரிய வேண்டும், தந்தை பெரியார் என்கின்ற இந்த பிம்பத்தை உடை தெரிய வேண்டும் அப்படின்னு சில எச்சைகள் வந்து மனப்பால் குடிக்கிறானுங்க. அதுக்காகத்தான் வந்து ஒரு நாக்பூர் பிராணி ஒன்று, இந்த வளர்ப்பு பிராணி ஒரு நாய் பார்த்திருப்பீங்க, சீமான் என்கின்ற அந்த நாய் அலைந்து கொண்டு இருக்கின்றது குருமூர்த்தி போடுகின்ற பிஸ்கட்டுகளுக்காக. ராஜா அவரெல்லாம் பேரறிஞராம், வெக்கமா இல்ல? இது ராஜா பேரறிஞராங்க. அப்புறம் பேரறிஞர்கள்லாம் என்னங்க மதிப்பு? அதுல நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து சொல்றாரு, இவரு பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய வழக்கை விசாரிக்க கூடாது, விஜயலட்சுமி கொடுத்த புகாரை விசாரிக்க கூடாது என்று பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்திருக்கிறாரு. யாருடைய ஆட்சியில்? இரும்பு பெண்மணி தங்கத்தாரகை அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தால் அதை பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்திருக்கிறாங்க. இது போக இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அவர் சொல்லிருக்கிறார், நீதிபதி இளந்தரையன் சொல்லிருக்கிறாரு. அது போக 6-7 முறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்.
கருக்கலைப்பு வந்து செய்திருக்கிறார். விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கட்டாயப்படுத்தி இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. இப்படிலாம் நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கிறவனா இருந்தா எவனாவது மறுநாள் வந்து வெளியே வருவானா வீட்டை விட்டு நாண்டுகிட்டு தூக்கு போட்டு சாவான். ஆனா சீமானுக்கு இவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. சோத்துல அவன் உப்பு போட்டு திங்கிறானா அப்படின்றது சந்தேகம்தான். இன்னும் அந்த சொரணையே இல்லாத ஒரு ஜென்மம் தான் இந்த சீமான். இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாப்புல சீமான் என்னன்னு தெரியுங்களா? அது நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு, அதை விடுங்க அதை விடுங்க அப்படின்றாப்புல. எதை விடுங்க? எதையா விடுங்க? இந்த நல்லா மறந்துடக்கூடாது, ஒரு ரேபிஸ்ட் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரியார் என்று நம்முடைய தந்தைக்கு பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெரியாரை ஒரு ரேபிஸ்ட், ஒரு அயோக்கிய, ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு அயோக்கிய வந்து என்ன சொல்றான்? தாயோட போ, மகளோட போ சொல்றதுக்கே கூசுது. இப்படியெல்லாம் தந்தை பெரியார் சொல்லாததை சொன்னதாக ஒரு அயோக்கிய வந்து சொல்றான். இவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? இவனை தமிழ்நாட்டில் நடமாட விடலாமா? தமிழ் பேசுறான்ற ஒரே நம்ம தோழர்களுக்கு வீக்னஸ் என்ன தெரியுங்களா? நல்லா தமிழ் பேசினா நம்மளே வந்து இருக்கட்டும் பரவாயில்ல, ஏன்னா நம்முடைய தமிழ் உணர்வு அப்படிப்பட்டது. இந்த தமிழ் உணர்வுல தான் இந்த நாய் வந்து இந்த 15 ஆண்டுகளாக நத்தி பிழைத்து இப்படி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு. இந்த தேசிய கல்விக் கொள்கை கல்லூரி அளவில் என்ன செய்ய போகுது அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸாக மாறப்போகுது. இப்போ முன்னெல்லாம் வந்து டேலி, சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நடத்துவாங்கல்ல, டேலி கோர்ஸ் நாங்கள் தரோம் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி இனி நீ வந்து ஒரு செமஸ்டர் 1 இயரில் வந்து ஃபெயில் ஆகுற அப்படின்னா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இவர் வந்து இந்த ஒகேஷனல் வேலைக்கு, இந்த தொழிற்பயிற்சிக்கு தயாரானவர், இந்த தொழிலை செய்ய தயாரானவர் அப்படின்னு எக்ஸிட் தான், வெளியேற்றுவது தான் இந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையாக இருக்குது. அப்போ இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இல்லை நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு நிறைவாக முடிச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதாவது தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுலேயும் தந்தை பெரியார் தான் நமக்கு முன்னோடி. 1937 ராஜாஜி இந்தியை திணித்த பொழுது தந்தை பெரியார் தான் தமிழுக்காக ஓடோடி வந்தார். ராஜாஜி அப்போ சொல்றாரு, எதுங்க இந்தி படிக்கணும்னு பெரியார் கேட்கிறாரு. அப்போ ராஜாஜி துளசிதாஸ் ராமாயணத்தை படிக்கலாம், இன்னும் வேதத்தை படிக்கலாம், இதிகாசத்தை படிக்கலாம், புராணத்தை படிக்கலாம் அப்படின்னு ராஜாஜி சொல்றாரு. அதுக்கு பெரியார் சொல்றாரு, நான் இந்தி படிச்சேன்னா ஆகாய விமானம், அதாவது புராணத்தில் விமானம் இருந்தது, புஷ்பக விமானம் இருந்துச்சு அப்படின்னு படிக்கலான்னு ராஜாஜி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா இங்கிலீஷ் படிச்சா எப்படி பிளேன் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு பதிலடி கொடுக்கிறார். அந்த போராட்டத்தில் பெரியாரை பார்த்து தமிழன்னு ஒருத்தன் வந்து சொல்றான். எப்படி சொல்ல முடியும்? செருப்பால் அந்த நாயை அடித்து விரட்ட வேண்டுமா வேண்டாமா? தந்தை பெரியார் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 165 நாட்கள், நண்பர்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பாலியல் வழக்குக்கு பயந்து ஓடி போய் ஒளியிறவன், அந்த பெண்மணியை மிரட்டுகின்ற அயோக்கிய, அவன் பெரியாரை பத்தி பேசுறான். 165 நாட்கள் சிறையில் இருந்தார் தந்தை பெரியார். அதுல பெல்லாரி சிறையில் இருந்தார் தந்தை பெரியார், கல் உடைச்சிட்டு இருந்தாரு. திருவிக்கா வந்து தந்தை பெரியாரை பற்றி, பெரியார் எப்படி சிறையில் அந்த இந்திய எதிர்ப்பு போரில் இருந்தாரு, வயசாயிருச்சு, முகம்லாம் அதை உங்களுக்காக வேணா படிச்சு நான் காட்டுறேன், அவசியம் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். திருவிக்கா எழுதியது. இப்போ வந்து திருவிக்காவோட பெரியாளா பெரியார் அப்படின்லாம் கேட்கறான் இந்த பைத்தியக்கான சீமான். அந்த திருவிக்கா வந்து எழுதியது என்னன்னா, திரு ஈவே ராமசாமி நாயக்கர் கடுங்காவல் தண்டனை ஏற்று சிறை கோட்டம் நன்னினார், வெள்ளிய தாடி அசைய, வெள்ளையான தாடி அசைய, மெலிந்த தோல் திறங்க, இறங்கிய கண்கள் ஒளிர, பரந்த முகம் மலர, கனிந்த முதுமை ஒழுக ஒழுக, தாங்கிய தடியுடன் திரு நாயக்கர் சிறை புகுந்த காட்சி அவர்தம் பகைவர் நொதுமலர் நண்பர் எல்லார் உள்ளத்தையும் குலையச் செய்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. எதிரி கூட பார்த்து வந்து குலைஞ்சிருவாயா? அப்படி ஒரு தள்ளாத வயதில் தடியோடு 165 நாட்கள் நம்முடைய தாய்மொழி தமிழை காப்பதற்காக சிறையில் இருந்தவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரை பார்த்து இன்னைக்கு கேட்கிறானுங்க, அது மணியரசனாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, இன்னும் எவனா இருந்தாலும் சரி, பெரியார் சிலையை ஒட்டை போன இடுமானங்கார்த்தி பேசுறான். நீ தைரியம் இருந்தா வந்து தொட்டுப்பார், பெரியார் சிலைய தொட்டுப்பார். தலைவர் சொன்னாரு, தலைவர் அன்றைக்கு வந்து என்கிட்ட பேட்டியில சொன்னாரு,
பெரியார் சிலையை தொட்டு பாருங்கள், பச்சை மட்டை அடி உறுதி அப்படின்னு. இனி முற்றுகை போராட்டம்லாம் இருக்காது, பச்சை மட்டை அடி போராட்டம் தான் நடக்க போகிறது. அதுல வந்து நீங்க எல்லாரும் தான் வரப்போறீங்க. அதனால உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கைதட்டீங்க. அதிபர் சொன்னாருன்னு மேற்கோள் சொன்னாரு. இப்ப 165 நாள் பெரியார் சிறையில் இருக்காருங்க. சிறையை விட்டு வெளில வராரு. இந்தி திணிப்பு வந்து பின்வாங்கப்படலை. ராஜாஜி வந்து அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாரு. இவ்வளவு போராட்டங்கள் நடந்த பிறகும் அப்போ தந்தை பெரியார் வந்து சொல்றாரு, சிறையிலிருந்து வெளியே வந்தவர், இதெல்லாம் வந்து நெஞ்சத்தை வந்து உருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து எப்படியெல்லாம் வந்து இழிவுபடுத்துவதற்காக இந்த பார்ப்பன கூட்டம் இந்த எச்சில் சோறுக்காக அலைகின்ற நாய்களை வைத்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றது. எடுத்த பணி முடியவில்லை, இந்தி மொழியும் போகவில்லை, நான் ஏன் வெளியே வந்தேன்? சிறைச்சாலையிலேயே இறந்து இருந்தால் இந்த இயக்கம் மிக ஓங்கி இருக்கும், செந்தமிழ் மொழியும் வெற்றி பெற்று இருக்கும். நான் ஜெயிலேயே செத்து போயிருந்தேன்னா இந்த போராட்டம் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கும், நம்முடைய செந்தமிழ் தமிழ் மொழி வெற்றி பெற்று இருக்கும் அப்படின்றாரு. இப்படி ஒரு தலைவர் வந்து இருக்க முடியுமா? இப்படி ஒரு போராட்டத்தை யார் மாப்போசி நடத்தி இருக்காரா, இல்ல ஆதித்தனார் நடத்தி இருக்கிறாரா? யார் நடத்தி இருக்கிறார்? இந்த நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கிய ஆதித்தனார் குறித்து சொல்ல வேண்டியது இருக்கு. 1959 பாரதிதாசன் ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை. ஆதித்தன், இந்த சீபா ஆதித்தனார, ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை அப்படின்றத அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. கன்னடமும் தமிழே, மலையாளமும் தமிழே, தெலுங்கும் தமிழே. இதை நான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த ஆதித்தன் ஒரு புதிய கொள்கையை தமிழ்நாட்டில் வந்து புகுத்துகிறான் அப்படின்னு சொல்றாரு. என்ன கொள்கை அப்படின்னா, தமிழிலிருந்து உருவான கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதை பேசுபவர்கள் எல்லாம் வேற்று இனத்தவர்கள். ஆனால் பார்ப்பனர்கள் மற்றும் தமிழர்கள், ஆரிய வந்தேரி பார்ப்பனர்கள் தமிழர்கள், நம்முடைய இரத்த சகோதரர்கள் வந்தேரிகள். இப்படி ஒரு கொள்கையை இந்த ஆதித்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இந்த ஆதித்தன் இவன் தமிழ இல்ல அவன் தமிழ இல்ல அப்படின்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறான். நாளை தந்தை பெரியாரையே தமிழன் இல்லை என்று சொல்வதற்கான நாள் வரப்போகிறது. அதனால அவன் சொல்ற வரைக்கும் நாளை வரை நாம் காத்திருக்காமல் இன்றே ஆதித்தனை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு தந்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து சொன்னாரு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1959 தன்னோட குயில் ஏட்டுல அப்பயே வந்து இதை சொல்லிருக்கிறாரு. சீமான்கள் அப்பயே இருந்தாங்க, இப்பையும் இருக்கிறார்கள், இவர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றதுக்காக புரட்சி கவிஞர் வந்து இதை சொல்றாரு. இறுதி செய்தியாக, ஏற்கனவே நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ராஜாஜி இது தேவர் அசுரர் யுத்தம் என்றார். தந்தை பெரியார் ஆம் இது ஆரிய திராவிட போர் என்றார். அந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், 10 பேர் துப்பாக்கி சூடு, அதுல 2 பேர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள். குலக்கல்விக்கு எதிராக அவ்வளவு போராட்டம், நம்மலாம் படிக்கணுன்றதுக்காக பெரியார் நடத்தின போராட்டம். 10 பேர் துப்பாக்கி சூட்டுல இறந்து போறாங்க. போராட்டம் வந்து ரொம்ப வீரியமாக தீவிரமாக நடக்கிறது. ராஜாஜி பின்வாங்குவதாக தெரியவில்லை. போலீஸை ஏவி விடுறாரு, காங்கிரஸ்காரங்களை வந்து ஏவி விடுறாங்க போராட்டக்காரர்கள் மீது. அப்பதான் தந்தை பெரியார் வந்து அறிவிக்கிறார், இனி பொறுத்துக்க முடியாது, எல்லாம் கத்திய ரெடியா வச்சுக்க, பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள், நான் உத்தரவு போடுறேன், அக்ரஹாரத்தை கொளுத்துங்கள், அப்பதான் இவங்க குலக்கல்வியை திட்டத்தை திரும்ப பெறுவார்கள் அப்படின்னு தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையை திணித்தே தீர்வோம் என்று ஒன்றிய பாசிச பாஜக அரசு, மோடி அந்த கும்பல் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி திணித்தே தீர வேண்டும், திணித்தே ஆக வேண்டும் என்று ஏதாவது செய்தால், தந்தை பெரியார் அன்னைக்கே சொல்லிருக்கிறாரு, இன்றைக்கு நம்மிடம் பெட்ரோலும் இருக்கிறது, தீப்பந்தமும் இருக்கிறது, கத்தி இருக்குது, அருவா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பெரியாரை போல சொன்னாரு, ஜனநாயக வழியில் வென்று காட்டினார். நாமும் அப்படி பயணிப்போம், பெரியார் சொன்னபடி நடப்போம். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.